ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. வாங்க இதை இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே போல் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பொடி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இட்லி பொடி, அதுக்கப்புறமா ஆந்திரா பருப்பு பொடியெலாம் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். இது வறுக்காத வேர்க்கடலை தான். பச்சை வேர்க்கடலையே நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இதில் தான் சத்து அதிகம். இதை சேர்த்துக்கிட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம இதை வறுக்க போகிறோம். நல்லா வறுப்பட்டு வரணும். கலர் நல்லா மாறி வந்த பிறகு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணக்கூடாது, தீஞ்சு போயிடும். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்ட பிறகு பொட்டுக்கடலையை சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி சூடார விட்டுருங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நிறைய வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 10 சேர்த்துக்குங்க. அதே மாதிரி கலருக்காக ஒரு 5 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ இது தீயாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே பேன்லேயே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்டு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. நிறைய வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு புளி போதும். 6 பல்லு பூண்டை தோலோட கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஈரம் இல்லாத கருவேப்பிலை, ஆல்ரெடி நல்லா கழுவிட்டு ஃபேன் காத்துல காய வச்சிருக்க கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்த கருவேப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் பொறுமையாக இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா சூடார விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையை தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பருப்பு அரைப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே பருப்பை தனியாக நம்ம அரைக்க போகிறோம். நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு இப்போ இதில் இந்த பருப்பு பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வேர்க்கடலையை சேர்த்துட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துக்குங்க. நீங்கள் ரொம்ப அரைச்சிங்கன்னா வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், பவுட்ரு கெட்டிமாக ஆகிடும். ஸோ பல்ஸ் மோடில் கொஞ்சமாக ஓட்டிடுங்க. வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அதுக்காக தான் பருப்பெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே நைஸாக அரைச்சிடுறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியதான். சூடு ஆறின பிறகு, கம்ப்ளீட்டாக சூடு ஆறின பிறகு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் தாராளமாக வெளியே வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஈரம் படாமல் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு எடுத்து போட்டு சாப்பாட்டில் போட்டு நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம எமர்ஜென்சி டைமில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் இருந்ததுன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற நேரத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.